ஈரோட்ல நடந்த விஜய் அவங்களோட பிரச்சார கூட்டத்துல என்னெல்லாம் நடந்துச்சு, விஜய் என்னென்ன அதிரடியான விஷயங்களை பேசினாரு அப்படிங்கறத பத்தி நாம இப்ப பார்க்கலாம். நான் உங்கள் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா ஒரே பேச்சாதான் இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, நம்ம விஜய் அவங்களோட ஈரோடு பிரச்சார பேச்சுதான். ஈரோடுன்னு சொன்னாலே பெரியார் பிறந்த மண். அங்க போய் விஜய் என்ன பேச போறாருன்னு எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. ஆனா மனுஷன் இறங்கி அடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். முதல்ல கூட்டத்தை பத்தி சொல்லியே ஆகணும். காலையில இருந்தே சில பேர் ஐடிவின் மூலமா விஜய் கூட்டத்துக்கு ஆளே வரல, வெறும் 1500 பேர் தான் இருக்காங்கன்னு ஏஐ போட்டோவெல்லாம் பரப்பி பார்த்தாங்க. ஆனா விஜய் நேரடியா மேடைக்கு வந்து பேச ஆரம்பிச்ச உடனே தெரிஞ்சது அங்க கூடியிருந்தது சாதாரண கூட்டம் இல்லை, ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான கூட்டம்னு. வெயிலையும் பொருட்படுத்தாம அவ்வளவு மக்கள் திரண்டு வந்து நின்னதை பார்த்தாலே மற்ற அரசியல் கட்சிகளுக்கு கொஞ்சம் வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும்னு தான் தோணுது. விஜய் பேச ஆரம்பிச்ச உடனே ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்தாரு. வழக்கமா சாஃப்டா பேசுறவரு இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையும் பட்டாசு மாதிரி வெடிச்சது. முக்கியமா திமுகவை பார்த்து 3 தடவை அழுத்தி சொன்னாரு, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு. இது அப்படியே எம்ஜிஆர் காலத்து டயலாக் மாதிரி இருந்தாலும் விஜய் அதை சொன்ன விதம் புதுசா இருந்துச்சு. அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா பேசும்போது திமுக காரங்களுக்கு பெரியார் ஸ்பெல்லிங் கூட தெரியாதுன்னு ஒரு போடு போட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் வந்து நம்ம கொடியில இருக்கிற மஞ்சள் நிறத்தை பத்தி ரொம்ப அழகா பேசினாரு. மஞ்சள்னா மங்களம், தூய்மைன்னு சொல்லிட்டு ஈரோடு மஞ்சள் விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் விஜய்க்கு திமுக தான் மெயின் டார்கெட்டா, மற்ற கட்சிகளை ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதுக்கு விஜய் இன்னைக்கு நச்சுன்னு பதில் சொன்னாரு. களத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்க கூட தான் போட்டி, களத்துல இல்லாதவங்க கூட எல்லாம் போட்டி போட எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, திமுக எனும் தீய சக்திக்கும் தவிகை எனும் தூய சக்திக்கும் தான் இங்க போட்டின்னு மேட்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம அத்திக்கடவு மைனஸ் அவினாசி திட்டம் பத்தியும் ரொம்ப விரிவா பேசினாரு. 103வது வாக்குறுதியா சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு டேட்டாவோட வந்து கேட்டாரு. வள்ளுவர் கோட்டத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரியார் பெயரை சொல்லி ஊழல் பண்றதை நிறுத்திக்கோங்கன்னு சொன்னதுதான். கொள்ளை அடிக்கணும்னா தனியா போய் அடிங்கடா, அது எதுக்கு பெரியார் பெயரை சொல்லி பண்றீங்கன்னு கேட்டப்போ அங்க பயங்கர ரெஸ்பான்ஸ். கடைசியா ஒன்னு சொன்னாரு பாருங்க, நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது, ஆனா அதை இலவசம்னு சொல்லி மக்களை அசிங்கப்படுத்துறதை தான் எதிர்க்கிறேன் அப்படின்னு. ஓசில போறீங்கன்னு சொல்லி மக்களை அவமானப்படுத்துற அரசியலை விட அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறது தான் உண்மையான அரசியல்னு அவர் சொன்னது பலரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். மொத்தத்துல இந்த ஈரோடு மீட்டிங் ஒரு பெரிய பிளாஸ்ட் தான். 2026ல என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி இது இருந்துச்சு. இதுதான் நண்பர்களே ஈரோடுல நடந்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.